ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும், எனக்கு பலன் தாரும். பேர் சொல்லிட்டு இருந்தா குளிக்காத கொள்ளாத, தலைக்கு எண்ணெய் கூட வைக்காத, எனக்கு ஆரோக்கியம் தாரும். ஏன்னா இந்த எண்ணெயை தொடர்ந்து கர்த்தர் படித்த இந்த தேங்காய் எண்ணெயை தொடர்றதே கிடையாது. ஏன்னா தொடாது. இயேசு ஜெபம் பண்ணார், அங்கே ஜெபம் பண்ணி சொஸ்தப்படுத்தினார். நம்மளும் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டா நம்மளுக்கு சொஸ்தமாயிடும், சுகம் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு கனவு உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துங்க. நாம் இது போல் மற்ற மதத்தினர் அவரவர் நினைப்பிலே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியத்தை எழுந்து இருக்காங்க. வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த டிரிட்டா ராபின்சன் மாதிரி ஒரு தேவையற்ற விளக்கத்தை தான் வேதத்திலிருந்து கொடுக்குறாங்க. வியாதி போக்கும் வழியை இந்த வேதத்திலிருந்து சொல்றது கிடையாது. வறுமை போக்கும் வழியை இந்த வசனத்திலிருந்து சொல்றது கிடையாது. அது ஒரு வழிபாட்டு புத்தகமாகவே மாற்றிட்டாங்க. வழிபாட்டு புத்தகமாகவே இயேசு கிறிஸ்த பற்றி பேசுறதா, ஜபத்தை பற்றி பேசுதா, அது பாஸ்டிங் பற்றி பேசு. இயேசு உண்ணாவிரதம் இருந்தார், இயேசு மலை மேலே போய் பிரசங்கம் பண்ணார். நாமளும் மலை மேலே பெரிய கோபுரம் கட்டி பிரசங்கம் பண்ணணும். கோபுரத்தை பிரசங்கம் பண்ணதான் பிரசங்கம். சாதா வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணால் பிரசங்கம் கிடையாது, ஜபம் கிடையாது. இப்படிலாம் மக்களுடைய மனசில் தவறான எண்ணங்களை இவங்க விதைச்சிட்டாங்க.